ஓகே கைஸ், ஸோ லிக்விடிட்டி டாபிக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நவ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி வந்துட்டோம். ஸோ யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஆஃப்டர் பிஃபோர் யூ என்டர் அ ட்ரேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ரா ஆன் லிக்விடிட்டி மட்டும்தான். வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? ட்ரா ஆன் லிக்விடிட்டி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். மார்க்கெட் வாட் இஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி? வாட் இஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி மீன்ஸ் மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸில் இருக்கும். ஓகே, கரண்ட்லி ஒரு ப்ரைஸில் நின்றுகிட்டு இருக்கும். ப்ரைஸ் வந்து மேலே இருக்க லிக்விடிட்டி போக போகுதா இல்லை கீழே இருக்க லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு போக போகுதா, அதை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. வேர் ப்ரைஸ் லைக்லி டு கோ, ஆர் எந்த லிக்விடிட்டி வந்து மேக்னெட் ஆட்டம் ப்ரைஸை இழுக்குது. ஸோ அதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எங்கே போக போகுது, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். ஸோ தட்ஸ் இட். ட்ரா ஆன் லிக்விடிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரா ஆன் லிக்விடிட்டியை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 40% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, எல்லாமே ஈஸி. ட்ரா ஆன் லிக்விடிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி. வேர் ப்ரைஸ் லைக்லி டு கோ, இவ்வளோதான். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும். தட் இஸ், அதுக்கான பதிலை யார் சொல்லுவா? ட்ரா ஆன் லிக்விடிட்டி சொல்லும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரேடருக்கும் ஒவ்வொரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸ்விங்குக்கு ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி, டே ட்ரேடருக்கு ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி, செஷன் ட்ரேடருக்கு ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ தட்ஸ் இட். இட்ஸ் வெரி ஈஸி. நான் சொல்கிறேன் ட்ரா ஆன் லிக்விடிட்டியை பற்றி. ஸோ ஒரு வீக் ட்ரேடருக்கு ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ, அதுக்குள்ளேயே ஒரு வீக்கோட ஹை, என்ன சொல்கிறோம், ஒரு வீக்கோட PO3 ப்ளே பண்ணிட்டு போகிறனால ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோவில் தான் அவங்களோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ தென் இந்த டே ட்ரேடர் எல்லாருமே ஒரு டேவோட PO3 தான் ப்ளே பண்ண போறீங்க. ஸோ அதனால உங்களோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ அரௌண்ட் அந்த ஜோனில் இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்கேல்பர் அப்படிங்கிறது ஒரு 4 ஹவரோட PO3 மட்டும்தான் ப்ளே பண்ண போறாரு. அப்படிங்கும் போது அவரோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஒரு 4 ஹவரோட ப்ரீவியஸ் 4 ஹவரோட ஹை அண்ட் லோ அதுக்குள்ளே தான் இருக்கும், அரௌண்ட் திஸ் ஜோன். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம FEG ட்ரா ஆன் லிக்விடிட்டி எடுப்போம். வை? பிகாஸ் இட்ஸ் இயர்லி கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி இந்த லிக்விடிட்டி டாபிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த லிக்விடிட்டி டாபிக்ஸை வச்சு தான் ட்ரா ஆன் லிக்விடிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகேவா? இதை பற்றி பெருசாக சொல்கிற அளவு இல்லை, ஏன்னா எல்லா லிக்விடிட்டியும் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி IRL to ERL. ஓகேவா? இது மோஸ்ட் ப்ராபப்ளி இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி IRL to ERL யூஸ் பண்ணுவோம். வேற தட்ஸ் இட். மோஸ்ட் ப்ராபப்ளி IRL to ERL வச்சு உங்களுக்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஃபிட் பண்ணிட முடியும். ஸோ லெட்ஸ் see guys. நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். Yeah, okay. So let's look at this example. It's a GBP 1 month chart. Okay. So now இங்க என்ன அப்படின்னா, you can see this. What is this? It's a liquidity. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? லிக்விடிட்டி எடுத்திருக்குது. வேற என்ன பண்ணிருக்கு? Just see. This is a FEG. ஓகேவா? FEG நிற்கிது. அப்போ ப்ரைஸ் லைக்லி டு கோ எங்க? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஓகேவா? வெரி சிம்பிள். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளே. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ஓகேவா? இங்கே லிக்விடிட்டி எடுத்து மேலே தான் போக போகுது. கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நவ் இந்த FEG நான் எடுத்துட்டு இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ வி கேன் கோ டு லோயர் டைம் ஃப்ரேம். 1 week. Okay. ஓகே. ஸோ திஸ் இஸ் FEG. இங்கே என்ன நடந்திருக்கு? மந்த்லியில இருந்து அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. வீக்லி வரக்கூடாது. ஓகேவா? நான் வேற ஒரு காரணத்துக்காக வீக்லி வந்தேன். ஜஸ்ட் நான் அலைன்மெண்ட் சொல்லிடுறேன். த அலைன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் அ பொசிஷன் ட்ரேடர், ஓகேவா, பொசிஷன் ட்ரேடராக இருந்தால் 1 monthல இருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போக வேண்டியது உங்களுக்கு நரேட்டிவ் டைம் ஃப்ரேம் வந்து 1 day. தென் என்ட்ரி டைம் ஃப்ரேம் வந்து 1H. ஓகேவா? இஃப் யூ ஆர் அ பொசிஷன் ட்ரேடர், பொசிஷனல் ட்ரேடர். ஓகேவா? ஸோ தென் இஃப் யூ ஆர் அ ஸ்விங் ட்ரேடர்,
1 week 4H 15 minute இதான் உங்களோட டைம் ஃப்ரேம். ஸோ தென் இஃப் யூ ஆர் அ டே ட்ரேடர் 1 day 1 hour ஓகேவா, தென் 5 minute. ஓகே, ஸோ தென் இஃப் யூ ஆர் அ ஸ்கேல்பர் 4H 15 minute 1 minute. ஸோ இவ்வளோதான். இட்ஸ் வெரி ஈஸி ஓகேவா. இந்த டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். இதை தாண்டி ப்ரோ நான் டைம் ஃப்ரேம் மாற்றி யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, மல்டி டைம் ஃப்ரேம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ, நான் அப்படி யூஸ் பண்ணுறேன் ப்ரோனா அஃப்கோர்ஸ் மல்டி டைம் ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இந்த இடத்துல இல்லை ஓகேவா. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றி யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த டைம் ஃப்ரேம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு அல்கோஸுமே இப்படி தான் ரன் ஆகுது. அது ரன் ஆகுறது 1 minute கீழேயா இருந்தாலும் ஓகேவா, 15 minute-யும் 4 hour-யும் வச்சு தான் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுது. 5 minute மேக் பண்ற அல்கோஸ் வந்து 1 hour and டெய்லிக்கு ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுது. அண்ட் 50 minute அப்படின்னா இங்க இருக்குவா, இந்த 50 minute 4 hour and 1 week இந்த அலைன்மெண்ட்ல தான் இந்த வீக்லியோட ஸ்ட்ரக்சர் மேட் ஆகுது. ஸோ இந்த டெய்லி பண்றீங்கல்ல, டெய்லி டே ட்ரேடர், அந்த மாதிரி வர 5 minute ரன் ஆகிற அல்கோஸ் வந்து மந்த்லியோட ஸ்ட்ரக்சர் வரைக்கும் மேக் பண்ணுது. ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் அல்கோ ஓகேவா. ஸோ அல்கோ இந்த டைம் ஃப்ரேமை தான் யூஸ் பண்ணுதுன்னு இல்லை, அல்கோஸ் ரன் ஆகுற டைம் ஃப்ரேம் வச்சு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் மேட் ஆகுது ஓகேவா. ஸோ அதனால நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரேடரோ அதுக்கேற்ற மாதிரி 3 டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து மந்த்லி எஃபிஜில இருந்து இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஸோ இப்போ நான் எங்க போகணும், ஸ்ட்ரைட்டா டெய்லி சார்ட் தான் போகணும் ஓகேவா. ஸோ வேர் இஸ் திஸ், இது மந்த்லி எஃபிஜி, ஸோ இது டெய்லி. ஓகே ப்ரோ, இப்போ டெய்லி வந்துட்டேன். டெய்லியில நான் என்ன பண்ணணும், வாண்ட் டு நோ தட் ஓகேவா. டெய்லியில எப்போ எம்எஸ்எஸ் கிடைக்குது ஓகேவா. நிறைய பேர் சொல்லுவாங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் எம்எஸ்எஸ் கிடைக்கணும், எம்எஸ்எஸ் பார்க்கணும். இல்லவே இல்லை. நரேட்டிவ்ல எப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுது நீ பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீ லோவர் டைம் ஃப்ரேம்க்கே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ 2 விதமா இந்த இடத்துல இது பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஆர்டர் ஃப்ளோ மீன்ஸ் ஓகேவா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். வாட் இஸ் ஆர்டர் ஃப்ளோ? ஓகே, அப் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டும் ஆர்டர் ஃப்ளோ, டவுன் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு அப் சைட் மூவ்மெண்ட்டும் ஆர்டர் ஃப்ளோ. இங்க வருது பாத்தியா, இது மட்டும் ஆர்டர் ஃப்ளோ. அப் ட்ரெண்ட் டவுன் சைடு மூவ்மெண்ட் எல்லாமே ஆர்டர் ஃப்ளோ, அப் ட்ரெண்ட் டவுன் சைடு மூவ்மெண்ட் ஃபுல்லாவே ஆர்டர் ஃப்ளோ ஓகேவா. அதே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு அப் சைடு மூவ்மெண்ட்டுமே ஆர்டர் ஃப்ளோ, டவுன் சைடு டவுன் ட்ரெண்ட்ல அப் சைடு மூவ்மெண்ட் எல்லாமே ஆர்டர் ஃப்ளோ ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஒன்ஸ் பிரைஸ் இந்த ஆர்டர் ஃப்ளோவை, நாட் ஒன்லி த ஆர்டர் பிளாக், கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி ஒரு கேன்ல மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இந்த இடத்த மார்க்கெட் இது ஃபுல்லாகவே ஆர்டர் ஃப்ளோ ஓகேவா. இந்த கடைசியில் 2 கேண்டில் தான் வந்திருக்கு. இதை பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கேண்டில்ஸையும் பார்க்கலாம். ஒய் பிகாஸ் இங்கே நடுவில் கிரீன் கேண்டில்ஸ் வந்திருக்கு, அதனால இந்த கேண்டில்ஸோட பாடிஸ் எப்போ மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக புஷ் பண்ணி பிரேக் பண்ணணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட. இந்த இடத்துல இதை பண்ணிருச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. பட் ஆனால் இந்த எஃபிஜியோட இந்த எஃபிஜியில் மார்க்கெட் பிளே எப்படி இருக்குன்னு நீ பார்த்தே ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பார்க்குற எஃபிஜி அப்படிங்கிறது நீ இந்த மூலையில இல்லை, இந்த மூலையில எஃபிஜி பார்க்கல ஓகேவா. ஏன்னா ட்ரெண்ட் மாதிரி அது உடச்சிட்டு போகும்போது ஈஸியாக உடச்சிட்டு போயிடும். பட் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது, ட்ரெண்ட் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும்போது மஸ்ட் இந்த எஃபிஜி அண்ட் பிரேக்கர்லாம் நீ பார்த்து தான் ஆகணும். டவுன் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு அப்க்ளோஸ் கேண்டிலுமே ஆர்டர் பிளாக் ஆக்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வரும். அப்படிங்கிறப்ப இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், இன்னொரு தடவை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே வந்தா என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் இது ஃபிளிப் ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உனக்கு இது வந்து பிரேக்கர் பிளாக்கா, இல்லவே இல்லை, உனக்கு இதுதான் பிரேக்கர் பிளாக்கா இருக்கும். அந்த டாபிக் வரும்போது உனக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். இங்கே உனக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆக போதும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ யூஸ் எம்எஸ்எஸ் கூட யூஸ் பண்ணலாமா, எஸ் அஃப்கோர்ஸ் யூஸ் எம்எஸ்எஸ் ஓகேவா. இங்கே உனக்கு என்ன நடந்துருச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கிடைச்சிருச்சு ஓகேவா. ஸோ
ஐ delete it. ஓகேவா, இது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ வாண்ட் டு வெயிட். இந்த இது ஃபிளிப் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியா இருக்கும். ஒன்ஸ் இது ஃபிளிப் ஆகாத வரைக்கும் நான் என்ட்ரி போக மாட்டேன். ஓகேவா, ஸோ தென் ரன். ஜஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு, திரும்பியும் அந்த ஹை, அந்த கரெக்டாக ஹைஸ் கிட்ட திரும்பி டேப் பண்ணிட்டு வந்துருச்சு, விக் விட்டுட்டு வந்துருச்சு. ஸோ யூ வாண்ட் நோட்டீஸ் தட் இங்க இருக்க ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு, இங்க இருக்க ஆர்டர் பிளாக்க தொடவே இல்லை, இங்க இருக்க எஃப்இஜி இன்வாலிடேட் பண்ணிருச்சு. ஓகேவா, இட்ஸ் வேலிட், இந்த எஃப்இஜி வேலிட் தான், பட் என்ன பண்ணிருக்கு, பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. எதனால அப்படின்னா ப்ரைஸ் கீழே அது ஒரு வீக் முடிஞ்சு அடுத்த வீக் ஓப்பன் ஆகும்போது அந்த கேப் டவுன் ஓப்பனிங்னால இப்படி நடந்திருக்கு. ஸோ நோ ஒரி, ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் சி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு, இட்ஸ் இது க்ளோஸ், இது ஓப்பன், இதுக்கு நடுவில் என்ன இருக்கு, கேப் டவுன் ஓப்பனிங்கா, கேப் டவுன்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா. ஸோ ப்ரைஸ் இங்க இருக்க இதுக்கு இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்கு, ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் கொடுத்துருக்கு. ஆர்எல்ஸ் எம்எஸ்எஸ் ப்ரோ அப்படின்னாலும் இங்கே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். யூ வாண்ட் டு ஷிஃப்ட் யுவர் ஸ்ட்ரக்சர் நாட் இன் தேர்டு டைம் ஃப்ரேம். இங்கே ஒரு 3 டைம் ஃப்ரேம் கொடுத்துருங்க, டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் கொடுத்துருங்கல்ல. இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து பயாஸ், மார்க்கெட் எங்க போகுது, லைக்லி டு ட்ரா. மந்த்லி போனேன், மந்த்லியில எஃப்இஜில இருந்தது, ஸோ எஃப்இஜில இருந்து ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் மேலே தான் போகுது. ஓகேவா, ஸோ இங்க நரேட்டிவ்ல உனக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ என்ட்ரி டைம் ஃப்ரேம்ல போய் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும். இங்க ஒரு சிலர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இங்க உனக்கு எஃப்இஜி கிடைக்கும், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இங்க போய் ஒன் ஹவர்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு. ஸோ அது மாதிரி பயாஸ்ல வந்து டைரக்டா அந்த 3வது டைம் ஃப்ரேம் என்ட்ரி டைம் ஃப்ரேம் போயிட்டு நீ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா, இது பயாஸ் டைம் ஃப்ரேம், பட் நான் பயாஸ் டைம் ஃப்ரேம் மீன் பண்றது எல்லாமே. ஓகேவா, இங்க என்ன இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் எல்லாமே பயாஸ் டைம் ஃப்ரேம், 2வது டைம் ஃப்ரேம் எல்லாமே நரேட்டிவ் டைம் ஃப்ரேம், 3வது டைம் ஃப்ரேம் எல்லாமே என்ட்ரி டைம் ஃப்ரேம். ஓகேவா, ஸோ இதுபடி இது ஃபர்ஸ்ட் பயாஸ் டைம் ஃப்ரேம் இங்க ஐஆர்எல் டு இஆர்எல் பிளே நடக்குதுன்னு வச்சுக்கவேன். இது ஐஆர்எல் டு இஆர்எல் பிளே நடக்குது அப்படின்னா உனக்கு என்ன, இது ட்ரான் லிக்விடிட்டி ஹை தான், அந்த ஹையை தட்டணும். எஃப்இஜி தட்டினதுக்கு அப்புறம் இல்ல ப்ரோ மார்க்கெட் இங்க ஹைல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உனக்கு இங்க என்ன நரேட்டிவ்ல இங்க ஷிஃப்ட் கிடைச்சிருக்கும். ஷிஃப்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் இது ஷிஃப்ட் ஆகி கீழே விழுவுறதுக்கு காரணம் இந்த பக்கம் இருக்க ஏதோ ஒரு லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி சம் பிடிஆர்எஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு, பயாஸ் டைம் ஃப்ரேமாவே இருந்தாலும். அந்த டைம் ஃப்ரேம்ல நீ நரேட்டிவ்ல இங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு இந்த எஃப்இஜி வரைக்கும் நீ செல் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எஃப்இஜி வர வரைக்குமே உனக்கு செல்லு. பயாஸ் டைம் ஃப்ரேம்ல தான் நீ போயிட்டு ட்ரான் லிக்விடிட்டியை மார்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன கிடைச்சிச்சு உனக்கு, ட்ரான் லிக்விடிட்டி ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். மேல இருந்து கீழே வருது அப்படின்னா நரேட்டிவ்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே இந்த பயாஸோட டைம் ஃப்ரேம் வந்து இந்த 4 ஹவர் எஃப்இஜி, இந்த 4 ஹவருங்கிற மந்த்லி எஃப்இஜி தொடர வரைக்குமே நீ ஃபுல்லா செல்லிங்ல தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ தென் திரும்பி இந்த எஃப்இஜி சொட்டு நரேட்டிவ்ல ஷிஃப்ட் கொடுக்கணும். நரேட்டிவ் நடுவில் 2வது டைம் ஃப்ரேம் ஒன்று சொன்னேன் பார்த்தியா, அதுல உனக்கு ஷிஃப்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீ ஃபுல்லாவே எங்க ஆயிடணும், புல்லிஷ் புல்லிஷ் புல்லிஷ். ஓகேவா, அதுக்கப்புறம் உன்னோட என்ட்ரி எல்லாமே பை சைடு ட்ரெண்ட். இப்ப புரியுதா கவுண்டர் ட்ரெண்ட் அண்ட் ப்ரோ ட்ரெண்டை பத்தி. ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னா பயாஸ் எங்க போகுது அதான் உனக்கு ப்ரோ ட்ரெண்ட் லோயர் டைம் ஃப்ரேம்ல, பயாஸ் எங்க போகுது அதான் உனக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல ப்ரோ ட்ரெண்ட். பயாஸுக்கு ஆப்போசிட்டா நீ ட்ரேட் எடுக்கவே கூடாது, எடுக்காத ஃபர்ஸ்ட். ஓகேவா, அது வந்து நான் என்ன சொல்றேன், அது வந்து முட்டாள்தனம். ஓகேவா, கவுண்டர் ட்ரெண்ட்ல போயிட்டு ட்ரேட் எடுக்கிறது தேவையில்லாத வேலை. மந்த்லி எங்க போகுது, மந்த்லி உன்னோட டெய்லி பயாஸ் உன்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் உன்னோட பயாஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்கேல்பரா இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் டே ட்ரேடரா இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஸ்விங்கா இருப்பீங்க, ஒரு சிலர் பொசிஷன் ட்ரேடரா இருப்பீங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஓகேவா, ஸோ யாரா இருந்தாலும் டெக்னிக்கல் இவ்வளவுதான். ஸோ இதுதான் நீ இந்த பயாஸ் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது, பயாஸ் டைம் ஃப்ரேம் எங்க போகுதோ அங்கதான் நீயும் போகணும். நரேட்டிவ் டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்காம நீ வந்து என்ட்ரி எடுக்கிற டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு முட்டி மோதக்கூடாது. ஓகேவா, ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கணும். ஓகேவா, இங்க என்ன சொன்னேன், நரேட்டிவ் டைம் ஃப்ரேம்ல இதை உடைக்கணும்னு சொன்னேன். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இது கொடுத்துருச்சு, ஓகே ஐ ட்ரஸ்ட் இட்.
பட் எனக்கு கன்ஃபர்மேஷன் இங்க. ஏன் இந்த ஆர்டர் பிளாக் இது ரெஸ்பெக்ட் பண்ணுதா இல்லையா? ஒய்? பிகாஸ் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? கீழே போறதுக்கு. இட்ஸ் அ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டா இருக்கும் ஷிஃப்ட் ஆகும்போது. இதெல்லாம் நீ வந்து உன்னோட சார்ட்ஸ்ல நீ உட்காந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் உனக்கு புரிய வரும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஏன் இத போய் ஷிஃப்ட் ஆகுற நேரத்துக்கு இத ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? உடைச்சிட்டு போகக்கூடாதா? அப்படிலாம் இல்ல. நீ உனக்கு வந்து எப்போ புரிய வரும் அப்படின்னா, சார்ட்ஸ்லயே உட்காரும்போது தான் புரிய வரும். ஸோ ஓகேவா? இங்க என்ன கிடைச்சிருச்சு? இந்த ஹைஸையும் தட்டிருச்சு. ஸோ ஓகேவா? இது என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லிக்விடிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லிக்விடிட்டி. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு லிக்விடிட்டி பிரைஸ் தட்டுனா எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இந்த எஃப்இஜி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. ஓகேவா? ஓகே. பிரைஸ் ஃபர்ஸ்ட் இங்க லிக்விடிட்டிய தட்டும்போதே இங்க என்ன வச்சிருக்குன்னு பார்க்கணும். அந்த எஃப்இஜி பக்கத்திலேயே இங்க ஒரு மைன்யூட் எஃப்இஜி வச்சிருக்கா? இது என்ன சார்ட்? டெய்லி சார்ட். லோயர் டைம் ஃப்ரேம்ல நீ போயிட்டு ஒரு சின்ன எஃப்இஜியை மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணலாம். ஓகேவா? சின்ன எஃப்இஜியா இருந்தாலும் லோயர் டைம் ஃப்ரேம்ல அது பெரிய வேலிடேட்டா அது பெரிய கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னது? எஃப்இஜி. இதுக்கு ரியாக்ட் பண்ணி போயிருக்கா? இங்க இடத்துல நீ ஐஆர்எல் டு இஆர்எல் ப்ளே பண்ணியிருக்கலாமா? வித்தின் ஒன் டே. வித்தின் ஒன் டே. ஐஆர்எல் டு இஆர்எல் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ தென் இந்த இடத்துல என்ன பண்ணுது? ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுதா? நரேட்டிவ்ல என்ன பண்ணுது? டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுதா? இங்கேயும் நீ என்ட்ரி இஃப் இன் கேஸ் எடுத்திருந்தனா உனக்கு இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல ஷிஃப்ட் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஓகே. பயாஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா நரேட்டிவ்ல ஷிஃப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நரேட்டிவ்ல பார்க்கணும். நரேட்டிவ்ல ஷிஃப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி ஷிஃப்ட் பார்க்கணும். இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீ என்ட்ரி எடுக்கும் போது இங்க டெய்லி இதை யூஸ் பண்ணிட்டு 1 ஹவர்ல என்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இஃப் இன் கேஸ் சம் பீப்புள் நினைக்கலாம் இவ்வளோ வாய் பேசுகிறேன் எப்படி அப்படின்னு. ஸோ 1 ஹவருக்கு போய்க்கிறேன். ஓகேவா? ஓகே 1 ஹவருக்கு போயிட்டேன். ஸோ இது என்னது? அந்த டெய்லி டெய்லி இது டெய்லி எஃப்இஜி. ஸோ எக்ஸ்டர்னல் ஹை எங்க இருக்குது? ஸோ திஸ் இஸ் அ ஹை. டெய்லி பண்ணிட்டு ப்ரைஸ் லைக்லி டு கம். இது என்னது? இதுதான் ஹை, எக்ஸ்டர்னல் ஹை. ஓகேவா? தற்போதைக்கு. ஆனா இந்த டெய்லி எஃப்இஜி பிரைஸ் ட்ரேட் ஆகவே இல்லை. டெய்லி எஃப்இஜி எப்போ பூரா கிடைச்சதுன்னா இந்த இடத்துல டெய்லி எஃப்இஜி கிடைச்சிருக்கு. ஸோ இது டேப் ஆகலாம் இல்லை. ஓகேவா? கிரியேட் பண்ண எஃப்இஜி. ஓகேவா? எஃப்இஜி கிரியேட் பண்ண லோ. ஸோ தென் இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த இடத்துல பாரு இது என்ன லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகேவா? எக்ஸ்டர்னல்ல ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஒரு இல்லை 1 ஹவர் வந்து எக்ஸ்டர்னல்ல ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்வீப் பண்ண என்ன? இன்டர்னல் வரணும். இங்க இருந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும் இங்க இருக்க எஃப்இஜி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ப்ரோ நான் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போய் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. டெய்லியை பயாஸா வச்சுட்டு டெய்லியில இந்த எஃப்இஜி வரப்போகுது. டெய்லிக்கு பயாஸ் இந்த எஃப்இஜி. ஓகேவா? அப்போ 1 ஹவர் நரேட்டிவா பார்த்து ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவீங்கல்ல. அப்படி வரும்போது இந்த 1 ஹவர்ல இங்க என்ன இருக்குது? எக்ஸ்டர்னல்ல தூக்கி இருக்கு. அப்ப இன்டர்னல் வரணும். அப்படின்னு இன்டர்னல் பார்க்கறனா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எஃப்இஜி மட்டும் தான் உனக்கு இதா இருக்கும். அப்ப லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்து நீ எம்எஸ்எஸ் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனா ஐஆர்எல் டு இஆர்எல் ப்ளே பண்ணு. இஆர்எல் டு ஐஆர்எல் ப்ளே பண்ணாத. அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் ஸ்டார்டிங்ல. இது என்னது? இஆர்ல தட்டிருச்சு. ஐஆர்எல் வரணும். ஆனா ப்ளே பண்ணாத. அது ரிஸ்கியான விஷயம். ஓகேவா? ஜஸ்ட் ஐ ப்ளே இட். ஓகே. ஸோ தென் இப்ப பாரு பிரைஸ் என்ன பண்ணிருக்கு? வித்தவுட் அ லிக்விடிட்டி பிரைஸ் டிடன்ட் மூவ். இங்க என்ன இருக்கு? லிக்விடிட்டி இருக்கா? இதை போய் நீ வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கவே கூடாது. நினைக்கவே கூடாது. அண்ட் ஆல்சோ இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு லிக்விடிட்டி பிரைஸ் எடுத்துருச்சு. ஸோ டெய்லியோட எஃப்இஜியில் இருக்கு. ஸோ வாண்ட் டு ரிவர்ஸ் மூவ் நல்லா இல்லை. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் லோ எப்பயுமே நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இதோட 50% வரல. கரெக்டான இடத்துல. ஸோ ப்ரைஸ் இங்க என்ன பண்ணியிருக்கு? வாண்ட் டு see that.
இங்க வச்ச டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை, இது ரெண்டுமே டவுன் க்ளோஸ் கேண்டில், ஓகேவா? ஸோ வச்ச 2 டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை ப்ரைஸ் எப்படி எடுத்துச்சா இந்த இடத்துல அண்ட் ஆல்சோ த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு 1 hour எஃபிஜிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு, இந்த இருக்க இந்த டெய்லி எஃபிஜி நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன், இந்த பக்கம் தர்றேன். ஓகே, இப்போ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிறது உனக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகும்னா, ப்ரைஸ் வந்து இங்க இருக்க பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிடிஆர்ஏ பியரிஷ் பிடிஆர்ஏவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி புல்லிஷ் பிடிஆர்ஏவை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்பயே உனக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் அப்படின்னா நான் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு சொல்ல, இப்போ இந்த 1 hour எங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நீ பார்க்கறது இப்படிதான். ஒவ்வொரு பிடிஆர்ஏவும் இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பிடிஆர்ஏவும் நீ பார்த்து தான் ஆகணும், எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுதா டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இங்க எம்எஸ்எஸ் ப்ரோ, நான் எம்எஸ்எஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு இந்த ஹையை பார்த்தாலும் சரி, இந்த ஹையை பார்த்தாலும் சரி, அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் ஆகுதா இல்ல இது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுது, அப்பயே ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் ஆஃப் ஷிஃப்ட் ஆக போகுது. அப்ப ஷிஃப்ட் ஆகும்போது புல்லிஷ் பிடிஆர்ஏ ரெஸ்பெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். எஸ், ரெஸ்பெக்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா, மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இதோட என்னது, இதான் வந்து என்னது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி டெய்லிக்கு. ஸோ இதான் டார்கெட். ஓகேவா, இப்போ இஃப் என்டர் நீங்க வந்து அந்த பொசிஷன் ட்ரேடர் ஆகி என்டர் ஆகுறீங்க அப்படின்னாலும் நீங்க எங்க என்டர் ஆகலாம், இங்க ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சம் பிடிஆர்ல என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேவா, இதே எஃபிஜி திரும்பி ப்ரைஸ் வந்துருக்கு, இங்கே கூட என்ட்ரி ஆகிருக்கலாம், இட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ where is the position, long position, you can choose always hit the low. ஓகேவா, இது என்னது 1:3 RR வச்சுக்குவேன், 3.29. ஓகேவா, ஸோ இதில் வந்து இப்படி பொசிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஐஆர் டு இஆர் பிளே. இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறீங்க. ஓகேவா, பட் யூ வாண்ட் டு வெயிட் தட் ஆல்வேஸ் ரொம்ப இங்க இருக்க கேண்டில்ஸ் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகணும். ஓகேவா, இங்க இதுதான், இது வந்து ஒரு மேஜர் ஆர்டர் ஃப்ளோ 1 hourல. இது வந்து சிஸ்ட் வைக்கணும். இந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் சிஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட் ப்ராபப்லி என்ட்ரி இருக்கிறது நல்லதா இருக்கும். அப்படி பார்த்து நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் இங்க இருக்க டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ்லயே உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகும். இஃப் இன் கேஸ் எக்ஸல் அடிச்சாலும் அடிக்கலாம், பரவாயில்ல. பிரைஸ் ரிட்டர்ன் இங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, இங்க வந்து இந்த பிளாக்கை சப்போர்ட் பண்ணிச்சு நான் சொல்ல மாட்டேன், பிளாக்ல நான் பாடியை மட்டும் தான் எடுப்பேன். இந்த ஒரு டைனி எஃபிஜி ஓகேவா, இதை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. எப்படி ப்ரோ சொல்றீங்க, ஏன்னா இந்த எஃபிஜி இங்க பாடி க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் ஹேண்ட்லேயே ஓப்பன் ஆகி வேகமா மேலே போயிருச்சு. ஓகேவா, இதை ரெஸ்பெக்ட் தான் பண்ணிருக்கு இந்த எஃபிஜியை. ஸோ இது எத்தனை ஆர்ஆர் 3.50. ஓகேவா, இந்த இடத்துல எஃபிஜியில் என்ட்ரி எடுக்கணும் அவசியம் இல்லை. இங்க ஸ்ட்ராங்கா ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, ஆர்டர் பிளாக்கோட பாடியில நீ என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. லோஸ்ல இங்க இருக்க லோஸ்ல உன்னோட எஸ்எல். ஓகேவா, ஆல்மோஸ்ட் வேர் இஸ் யுவர் டிபி, கரெக்டா மார்க்கெட் வந்து உன்னோட டிபி ஹிட் பண்ணிருச்சு. ஓகேவா, டிபி ஹிட் ஆயிருச்சு. ஸோ ஒரு 3.5 RR ட்ரேடு. ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ நான் சொன்னது வந்து எதுக்கு, அப்படியே ஹையர் டைம் ஃப்ரேம் நீ பொசிஷன் ட்ரேடர் ஹோல்ட் பண்ண போற அப்படின்னா இப்படிதான் எடுத்தாகணும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு மேஜர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது உனக்கு இது என்ன லோ, மேஜர் லோவா இருந்ததுன்னா நீ பாட்டுக்கு அந்த மந்த்லியோட இது வரைக்குமே நீ டார்கெட் பண்ணலாம், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோ அப்படின்னு சொன்னேன்ல, அதுவா இருந்தது அப்படின்னா நீ பாட்டுக்கு இதை ப்ளே பண்ணலாம். ஓகேவா, நான் என்னால் ஃபுல்லாக ப்ளே பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் ஓகே, ப்ரைஸ் வந்து எஸ்எல் ஹிட் பண்ணியிருக்கா, யா ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் நல்லா 1:1 இந்த ரிவார்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போயிருக்கு. ஸோ ஓகே, இந்த இடத்துல
எஸ், அந்த ஷார்ட் டேர்ம் லோ அப்படின்னு சொன்னேன்ல, ஷார்ட் டேர்ம் லோ கட் அடிச்சு இன்டர்மீடியேட் வைக்கும்னு சொன்னேன்ல, அது மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நீ இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தனா நீ மாட்டிருக்க மாட்டேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் லிக்விடிட்டியும் கம்பைன் பண்ணும்போது உன்னால ஈஸியா அந்த ஃபுல் டார்கெட்டை கூட எடுக்க முடியும். ஸோ கைன் ஆஃப்டர் கெட்டிங் திஸ், ஸோ நவ் இப்போ வந்து ஒரு பொசிஷன் ட்ரேடர் எப்படி ஹோல்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம், எப்படி ட்ரேட் இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ லைக் எஸ், நான் சொன்ன மாதிரி 1 டே இந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ எப்படி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா, ஒரு 1:3 ஆரா. ஓகே, தட்ஸ் இட். நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இந்த ட்ரான் லிக்விடிட்டி மேல இருக்கு அப்படின்னா ட்ரான் லிக்விடிட்டி வரைக்கும் நீ இந்த இது வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ட்ரி டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ட்ரியில் ஒரு 5000 to 7000 பிளே நடக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஈஸியாக அதை ட்ரான் லிக்விடிட்டியை நீ வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணேன், ஆஃப்டர் திஸ் இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு எஃப்இஜியை பிடிச்சி நான் என்ன பண்ணேன், 1 ஹவருக்கு போனேன். ஆஃப்டர் தட் 1 ஹவருக்கு போனதுக்கப்புறம் இங்க இருக்க இஆர்எல், இங்க இருக்க ஐஆர்எல். ஓகேவா? இங்க இருக்க ஐஆர்எல் டு இஆர்எல் இந்த பிளேவை மட்டும் பிடிச்சிடணும். ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் ட்ரா என்னது, இந்த 1 ஹவரோட ட்ரா வந்து இதுதான். ஓகேவா? 1 ஹவரோட ட்ரா இதுதான், உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா நீ இதை விட்டுட்டு இங்க என்ட்ரியை போட்டுட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் மந்த்லியோட ட்ராவை பிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். எப்போ ரிஸ்க், நீ வந்து இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோவா இருக்கும்போது ரிஸ்க். மார்க்கெட் திரும்பி போயிட்டு திரும்பி அதை தட்டிட்டு இன்டர்மீடியேட் வச்சுட்டு திரும்பி ஷார்ட் டேர்ம் வச்சு தான் போகும். அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணணும், இந்த ஷார்ட் டேர்மை தட்டும். ஷார்ட் டேர்மை தட்டினதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் கிரியேட் ஆகும். இன்டர்மீடியேட் கிரியேட் ஆகுறது வந்து உனக்கு எங்க கிரியேட் ஆகும், ஒரு ஃபேர் வேல்யூ ஆர் பிடிஆர், எந்த பிடிஆர் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கிரியேட் ஆகும். அப்படிங்கிறப்ப உனக்கு அடுத்த ஷார்ட் டேர்ம் லோ எங்க வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகி இந்த ஷார்ட் டேர்ம்ல என்ட்ரியை போட்டு ஓகேவா, இந்த ஷார்ட் டேர்ம்ல என்ட்ரியை போட்டு எஸ்எல் இந்த இன்டர்மீடியேட்டோட லோவில் வச்சுட்டேன்னா நீ அப்போ வந்து அந்த மந்த்லியில் அந்த ஃபுல் ட்ரான் லிக்விடிட்டியை கூட நீ டார்கெட் பண்ணிட்டு போயிடலாம். எந்த டைம் ஃப்ரேம் பயாஸோட ட்ரான் லிக்விடிட்டி இப்படி தான் நீ டார்கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்னது, ஒரு இதுக்கு இப்போ நீங்கள் பொசிஷன் ட்ரேடராக இருந்தால் எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு ரிமூவ் ஆல் தீஸ். ஓகேவா? ஸோ நவ் இஃப் இன் இப்போ வேற யார் இருக்கா, இப்போ 1 month. ஓகே, delete பண்ணிட்டேனா டெக்ஸ்ட். ஸோ தட் இஸ் நான் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை போட்டுக்கிறேன். 1 month, 1 day, 1 hour, 1 week, 1 week 4h, 1 week 4h 15 minutes. So then 1 day 1h 5 minutes. So then 4h 15 minutes 1 minute. Okay, so that's it. ஸோ இதுதான் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ மந்த்லி பார்த்துட்டோம். இப்போ பொசிஷன் ட்ரேடராக இருந்தால் இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா ஒரு சிலரால் வந்து ஸ்கேல் பண்ண முடியாது, எல்லா டைமும் உட்காந்துட்டு பார்க்க முடியாது. ஸ்டார்டட் டே ட்ரேடர் ஆகட்டும், ஒரு சிலரால ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். ஓகேவா? நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மந்த்லியில பார்த்துட்டு ஒரு 1 ஹவரில் என்ட்ரி போடும் போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 daysக்குள்ளே போயிட்டு உங்களுக்கோட ட்ரா 1 ஹவரோட ட்ராவை அடிச்சிடும். ஓகேவா? அதில் நான் வந்து மந்த்லியே நான் இருக்க போகிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்மீடியட் டேர்மில் தட்டினதுக்கப்புறம் ப்ரைஸ் ரியாக்ஷனில் நீங்கள் என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ ஐ வில் ஷோ யூ தட் is monthly reaction is 1 day. 1 dayல price என்ன பண்ணிருக்கு, price actually ஒரு liquidity தட்டி இருக்கு and also that align with the FVG. ஓகேவா? அண்ட் கீழே இருக்க FVG வந்து முக்கியம் இல்லை, இருந்தாலும் FVG இருக்கிறது தான். இப்போ இது இன்டர்மீடியட் டைம்லவோ மாறப்போகுது.
ஷார்ட் டேர்ம் லோ தட்டிருச்சு. அடுத்து இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ வச்சதுன்னா இன்டர்மீடியேட்டா மாறும். எஃப்இஜி அலைன் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். எப்படி? 1 ஹவர் ஷிஃப்ட் கிடைக்கும்போது. ஓகேவா? ஓகேவா? இப்போ உன்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 1 ஹவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஓகேவா? கன்ஃபார்மா மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிரும். போகாம இருக்காது. அது கேரண்டீடு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீ எத பார்க்கணும்? வேர் இஸ் ஷிஃப்ட். இது வந்து சிஐஎஸ்டி ஒரு கேன்ல பார்க்கறது. ஓகேவா? நான் ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிறத நான் பார்ப்பேன். ஸோ இதுதான் நீ பார்த்தாகணும். முக்கியமா இது பார்க்கணும். இந்த இடத்துல ரியாக்ஷன் இது வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இருக்க லிக்விடிட்டியை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இது ஃபுல்லாவே என்னது? ஃபுல்லா லிக்விடிட்டி சோன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ற இடம் தான். பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ற இடம். ஓகேவா? ஓகே. ஸோ நவ் இப்போ ப்ரைஸ் வந்து பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது எங்க நடந்திருக்கு? இங்க இருக்க எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிருக்கா? நான் இந்த டெய்லி எஃப்இஜியை எடுத்துடுறேன். ஓகே, இங்க என்ன நடந்திருக்கு? இங்க இருக்க பேரிஷ் ஆர்டர் பீரியரே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அண்ட் புல்லிஷ் பீரியரே ரெஸ்பெக்ட் ஆகணும். வேர் இஸ் புல்லிஷ் பீரியரே? பிரைமரி திங் இங்க தான் ஒரு எஃப்இஜி கிடைக்குது. இந்த இடத்துல ரொம்ப டைனி எஃப்இஜி இருக்கு. திருப்பா ரெஸ்பெக்ட் ஆகுதான்ட்டு. வாட் இஸ் திஸ்? இஸ் ஆர்டர் பிளாக். அப்போ இன்னும் வரல ப்ரைஸ். இந்த இருக்க டைனி எஃப்இஜிலேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு போகுது. டைனி எஃப்இஜி இதை ரெஸ்பெக்ட் பண்ணும் போது மேபி கீழே வரலாம். யா சொன்னேன்ல, மேபி கீழே வரலாம். ஸோ நவ் நீ எங்க ட்ரேட் எடுத்திருக்கலாம்? நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமே என்ட்ரி எடுக்கிறத யோசிக்கலாம். ப்ரிஃபரபிள். ஓகேவா? ஷிஃப்ட் ஆயிருச்சு. புல்லிஷ் பீடியோவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ எங்க எடுத்துருக்கலாம்? ஷார்ட் டேர்ம்ல கிரியேட் ஆகும்ல இந்த இடத்துல என்ட்ரிஸ் எங்க பிளேஸ் பண்ணியிருப்ப? இட்ஸ் வெரி ஈஸி ப்ரோ. இட்ஸ் வெரி ஈஸி. இந்த எஃப்இஜில நீ ஈஸியா பிளேஸ் பண்ணி வச்சுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதான். இந்த லோ ஆனா இங்க எஸ்எல் இங்க தான் இருந்தாகும். ஓகேவா? ஸோ உன்னோட இந்த 1 ஹவரோட டிபி இங்க இருக்குது. 1:4 4.2 வருது. ஓகேவா? ஸோ அப்படியே ரன் பண்ணு. இங்க என்ன நடந்திருக்கு? இப்போ பார், லிக்விடிட்டி ரன்னு, லிக்விடிட்டி ஸ்வீப். நல்ல எக்ஸாம்பிள். இது என்ன? லிக்விடிட்டி. பட் இங்க லிக்விடிட்டி ரன் ஆயிருக்கு. எதனால? இது ஆக்ட் லைக் எம்எஸ்எஸ். ஓகேவா? என்ன ஆயிடுச்சு? லிக்விடிட்டி ரன் ஆயிருச்சு. ஒய்? பிகாஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சு, ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஓகேவா? யா, டிபி ஹிட். ஓகேவா? ஸோ இது எப்படி நடந்தது? ஒரு இன்டர்மீடியட். நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து இங்க இருக்க ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ஷார்ட் டேர்ம்ல கிரியேட் ஆகும் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் இந்த இன்டர்மீடியட் கிரியேட் ஆகிறப்ப ட்ரேட் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் இந்த ஹை எவ்வளவு சீக்கிரத்தில் அடிச்சுது? ஒரு 2 3 4 5 6 7 8 10 கேண்டில் தான். ஓகேவா? அந்த அளவு ஸ்பீடா போகும்னா பிரைஸ் வாண்ட் லிக்விடிட்டி. ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சிருக்கணும், பிளஸ் பிடிஆரே இருக்கணும். எல்லாம் இருக்கும் போது பிரைஸ் ஸ்பீடா போகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் ப்ரோ நான் மந்த்லியே டார்கெட் பண்றேன் ப்ரோ. மந்த்லி மந்த்லி ஹை இங்க இருக்கு. ஓகேவா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் நான் மந்த்லிக்கு நான் வந்து காட்ட தயார். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? மந்த்லி ஹை இருக்கா? ஸோ நான் டார்கெட்டை இழுத்து இங்க விட்டுறேன். இது எத்தனை ஆர்ஆர் ட்ரேடு? 26 28 ஆர்ஆர் ட்ரேட். ஸோ நான் இதை ஒரு 1 டே சார்ட்டுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? 1 டே இப்படிதான் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. பறக்குதா நான் சொல்றது? பட் இவ்வளோ ஸ்பீடாலாம் போகாது, இவ்வளோ சீக்கிரம் ட்ராவலுக்கு போகாது. நான் சீக்கிரம் வச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இதை எப்படியும் தட்டாது. ட்ராவை தட்டிடுச்சு. ஓகேவா? இட்ஸ் எஸ்எம்சி ட்ரேட். ஓகேவா? இது ஃபுல்லாக அப்படியே பெரிய ரிஸ்க் ரிவார்டு.
ஸோ உண்மையாக சொல்ல முடியும், உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும் பொசிஷன் ட்ரேடர் அப்படின்னா இந்த ட்ரேட் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஷார்ட் டேர்மில் தட்டினதுக்கு அப்புறம் எடுக்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் லிக்விடிட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் அமேசிங். ஓகேவா, அப்படிதான் இருக்கும். ஸோ அகைன் நான் வந்து பொசிஷன் ஆட் பண்ண போறேன் ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்க இருக்க எஃப்இஜிக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு பாத்தியா, இங்க கூட நீ பொசிஷன் ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதே இடத்துல நான் எல்லா டயக்ராமையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு டே ட்ரேடருக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். பிரைஸ் இங்க என்ன பண்ணுது, சேம் எக்ஸாம்பிள் ஃபார் அ டே ட்ரேடர். சேம் டச் liquidity plus PD array. மைண்ட் இட் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கிறது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இது டெய்லி. இப்போ உன்னோட டெய்லி இப்போ டே ட்ரேடருக்கு திஸ் ஹை இஸ் எக்ஸ்டர்னல் ஹை, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளே. ஓகேவா, ப்ரைஸ் இதுதான் பண்ண போகுது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ண போகுது, எப்படி வருது கருவு, இங்க இருந்து இப்படிதான் போக போகுது. ஓகேவா, இங்க இருந்து இங்க தான் போக போகுது, உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கோ டு 1 hour, அங்க சொன்ன அதே டைம் ஃப்ரேம், சேம் தட். இந்த இடத்துல உனக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆக வேண்டும். இங்க சொன்னா ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகணும். இந்த டெய்லி எஃப்இஜி நான் எடுத்துக்கிறேன். இது என்ன உனக்கு பயாஸ் கண்டுபிடிக்கும், கன்ஃபார்ம் பண்றது இதுதான். டெய்லி பயாஸ் இன்னைக்கு என்ன, டெய்லி பயாஸ் IR to ER இப்படிதான் போக போகுது. அப்போ பயாஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குது, ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிருச்சு. பீரிஷ் பிடிஆரே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகணும், ஆயிருக்குதா, பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இந்த ஆர்டர் ஃப்ளோவை மார்க்கெட் மதிச்சு கீழே போகாம மதிக்காம மேலே போயிடுச்சு, அதான் டிஸ்ரெஸ்பெக்ட். இப்போ இங்க என்ன பண்ணணும், இங்க உன் கண்ணுக்கு தெரியுது எப்பயுமே எஃப்இஜியோட கேப் அலைன் ஆகுதுன்னா கேப் இருக்க எஃப்இஜியை மோஸ்ட் ப்ராபப்ளி சூஸ் பண்ணு. ஏன்னா இட்ஸ் அ கேப், அதோட பவர் வேற. ஓகேவா, ஸோ நவ் யூ வாண்ட் டு see that இப்படி இந்த பிடிஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் ஃபிபனாச்சி அஸ் அ டீலிங் ரேஞ்ச். இது வரைக்கும் போட்டு ஸோ செட்டிங்ஸ் 0 நான் வைக்க மாட்டேன், 705 as black line and 205 79 as a black line, 618.618 வேணுமே, 618 வேணும், 0.618. ஸோ தீஸ் அஸ் அ பிளாக் லைன். ஓகே, இது 3 தான் நான் போட தேவையில்லை. ஓகேவா, இந்த ஹை டு லோ போட்டிருக்கேன். எனக்கு 50%. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஈக்குலிபிரியம்ல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான அரே. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ், அது ஸோ அதில் பார்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ தென் இது வந்து அலைன் ஆகுது, இது ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிவர்ஸ் ஆக போகுது. ஓகேவா, இங்கே வந்து ஐஎஃப்இஜின்னு ஒன்று இருக்கு, ஆர்டர் பிளாக்னு ஒன்று இருக்கு. இங்கே என்னது, எஃப்இஜி இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐஎஃப்இஜி. ஓகேவா, அண்ட் ஆர்டர் பிளாக், திஸ் இஸ் ஆர்டர் பிளாக். ஓகேவா, இத்தனை பீரியடே வந்து உனக்கு அலைன் ஆகுது. ஸோ யூ கேன் இந்த இடத்துல இருந்து ட்ரேட் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 5 minutes ஷிஃப்ட் பண்ணிடணும். ஜஸ்ட் கோ டு 5 minutes. ஓகே, நவ் ஒரு டே ட்ரேடருக்கு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி பார்ப்போம். ஸோ ஹவு ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணுது, ஸோ கண்ணுக்கு தெளிவாக தெரியுது ப்ரைஸ் வந்து இங்கே எஃப்இஜியில் நிற்குது. ஸோ ரொம்ப சிம்பிள், அதுக்கு லிக்விடிட்டி எடுத்திருக்கா அப்படின்னு பாரு. ஸோ லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ ப்ரைஸ் எங்கே போகுது, வேர் இஸ் லைக்லி டு ட்ரா, இட்ஸ் திஸ் ஹைஸ். ஓகேவா, டெய்லியில் அங்கே போகுது. அப்போ நீ என்ன பண்ணலாம், யூ வாண்ட் டு வெயிட் ஃபார் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அட் நரேட்டிவ். ஓகேவா, ஸோ நரேட்டிவ்ல உனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்கணும். இந்த எஃப்இஜியை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் ஆல்வேஸ் சொல்றது தான், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்பாத, அந்த வந்ததை திரும்பி ஸ்வீப் பண்ண விடு அப்படின்ட்டு. ஸோ ஆல்வேஸ் இதுக்கப்புறம்
எப்போ உனக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே. தென் வெயிட். ப்ரைஸ் ஆர்டர் ஃப்ளோவை மாற்றணும். ஸோ அதுக்கு இங்கே இருக்க ஹைஸை வந்து பிரேக் பண்ணணும். எக்ஸாக்டாக அங்கே வச்சுட்டு வரான் சொன்னோம், அதை நம்பக்கூடாது. பாடி க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல பாரு, இந்த பழைய ஆர்டர் ஃப்ளோவும் சரி, இங்கே இருக்க ஆர்டர் ஃப்ளோவும் சரி, ஃபுல்லாகவே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகுறது கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. ஓகேவா? ஸோ தென் உனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ஆர்டர் பிளாக், அதாவது மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர், அதாவது பியரிஷ் பிடிஆர்ஏவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இது என்னது? ஆர்டர் பிளாக் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி புல்லிஷ் ஆர்டர் புல்லிஷ் பிடிஆர்ஏவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா இல்லை இப்போ தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ வாண்ட் டு வெயிட் தட். ப்ரைஸ் வந்து இங்கே என்ன பண்ணுது? எஃப்இஜி ரியாக்ட் ஆகிட்டு போகுது. ஸோ புல்லிஷ் பிடிஆர்ஏவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ யூ வாண்ட் டு வெயிட். லிக்விட் எடுக்காமல் நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ மேபி இந்த எஃப்இஜி டு ஐஆர்எல் டு இஆர்எல் பிளேனை வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் பிடிக்கலாம். ஓகேவா? பட் யூ வாண்ட் டு வெயிட் ஃபார் சீக் லிக்விடிட்டி ப்ரைஸ் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல என்னது? ஜஸ்ட் லிக்விட் எடுத்து இந்த இடத்துல எஃப்இஜி கிடைச்சிருக்கு, அலைனான என்ட்ரி. ஓகேவா? எடுத்துருக்கலாம். பட் சொல்கிறேன், இங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்கும், நான் சொல்கிறேன். திரும்பி அந்த லிக்விடிட்டி சேர்த்து ஸ்வீப் பண்ணி அழகா உனக்கு இஆர்எல் பிளே நடந்துருச்சு. இந்த இடத்துல நீ என்ட்ரி எடுத்திருந்தாலும் இங்கே இஆர்எல் டிபி அடிச்சிருச்சு. ஓகேவா? திரும்பி இதை ஈக்குவல் லோ ஷார்ட்டை கன்சிடர் பண்ணி லிக்விடிட்டி ப்ரைஸ் எடுத்து எஃப்இஜிலேருந்து ட்ரேட் ஆகி இந்த ஹைஸுக்கு போகுது. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 3 கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சதா? இல்லை, திரும்பி அதை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிறான். இந்த இடத்துல லோவில் பிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பெக்ட் தீஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். ஓகே, இஆர்எல் எடுத்துருச்சு. ஸோ இப்போ பார், இது வந்து ஒரு வீக் முடிஞ்சு அடுத்த வீக் ஓப்பன் ஆகுறது. ஸோ இந்த இடத்துலயே லோ, இதுதான் இன்டர்மீடியட் லோ ஓப்பன் நினச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை முடிஞ்சு திரும்பி நெக்ஸ்ட் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகிற டைமிங். கேப் டவுனு, எவ்வளோ பெரிய கேப் டவுனு. ஓகேவா? ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரம்ப் விவகாரமான வேலை சனி ஞாயிறில் பேசி வச்சுட்டாப்புல. ஸோ அதனால மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால அது ஓப்பன் ஆகும்போது இவ்வளோ பெரிய ரியாக்ஷன். நிறைய பேர் நான் இந்த இடத்துல மேனிபுலேட் ஆகினாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது மாதிரி நடக்கும். பட் இந்த மாதிரி டைமில் உனக்கு இப்படி கேப் அப் இந்த இது நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த இடத்துல தான் என்ட்ரி ஆக முடியும். ஓகேவா? ஸோ அப்பயும் உன்னோட இந்த பிரைமரி லோ இதில் தட்டல, ஜிபிபியில் தட்டுனுச்சு, அது வேற கதை. ஓகேவா? ஈரோட தட்டல. ஸோ யூ வாண்ட் டு வெயிட், என்டர். உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி மாற போகிறது இல்லை. ஓகேவா? உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி அதே தான். ஓகேவா? எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ட்ரம்ப் பேசின காரணமும் ஒன்று இருக்கு. ட்ரம்ப் விவகாரமாக பேசி விட்டாப்புல, அதுதான் இந்த கேப் டவுனுக்கு காரணம். இல்லாட்டி மார்க்கெட் ஒழுங்கா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அது பாட்டுக்கு போகும். இப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலி இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகே, ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. ஸோ இப்போ போகுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் லோயர் டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன். ஆஃப்டர் திஸ், ஆஃப்டர் ஃபில்டு த லிக்விடிட்டி, ஃபில்டு த கேப். நான் என்ன சொல்கிறது, கேப்பை ஃபில் பண்ணாத வரைக்கும் ட்ரேடுக்குள்ளே போயிடாத. ஏன்னா அந்த மூமெண்ட் எல்லாமே கேப்பை ஃபில் பண்ணுற மூமெண்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வரும்போதில் என்ன நடந்திருக்கும், கேப் ஃபில் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா? கேப் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் என்ட்ரு ஆகணும். ஓகேவா? அது இல்லாமல் இந்த எஃப்இஜி இன்டர்மீடியட் டேர்ம் லோவாகவே இருந்தாலும் இது கன்சிடர் ஆஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. எதனால அப்படின்னா, இது ஆல்ரெடி வேற ஒரு ஷார்ட் டேர்ம் லோவை கிரியேட் பண்ணல, தூக்கல. ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோவாக தான் நீ கன்சிடர் பண்ண முடியும். இது இந்த எஃப்இஜிக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துக்கோ. அது ஃபுல்லாக இந்த ரிஜெக்ஷன் தான் காட்டும். ப்ரைஸ் தட்டுனுச்சா? ஸோ ஃபுல் கேப் எடுத்துட்டு இந்த இடத்துல தான் ஐசிடி ட்ரேடர் அத்தனை பேரும் அடி வாங்கினாங்க. ஜிபிபி முடிச்சிட்டான், ஜிபிபி கதை முடிச்சிட்டான். இது என்னது? இது எஃப்இஜியில் எடுக்க மாட்டேன், இது ஃபுல் கேப்பு. ஓகேவா? ஃபுல் கேப்பு.
ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு லோ கொடுக்கணும்ல, ஓப்பன் ப்ரைஸுக்கு ஒரு லோ கொடுக்கணும். அந்த லோ தான் இது. ஓகேவா? லோ தட்டுனுச்சா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இல்ல ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. ஓகே, நல்லதுதான். நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுக்கப்புறம் இதை நீ பார்க்கும்போது உனக்கு நம்பிக்கை வராம இருந்ததுன்னா உன்னை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. என்ன நடந்தது? பிரைஸ் பேரிஷ் பிடிஆர்ஐக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல, இன்வாலிடேட் பண்ணிட்டு போறான். எடுத்த வேகத்துக்கு கொடுத்த வேகம் இங்க இருக்கு பாரு. என்ன பண்ணிட்டான்? ஃபுல் ஆர்டர் ஃப்ளோவுமே ஷிஃப்ட் பண்ணி விட்டான் ஒரே கேண்டில். இதுக்கப்புறமும் உனக்கு நம்பிக்கை வராதா பிரைஸ் மேலதான் போறான்ட்டு? ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த டைம்லாம் போயிட்டு உட்காந்துட்டு ப்ரோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு ப்ரோ, ஷிஃப்ட் ஆயிடுச்சு ப்ரோ, அதெல்லாம் எத்தனை பேர் என்கிட்ட சொன்னா என்ன அங்கதாண்டா போவோம், அங்கதாண்டா போவோம். சரி விடுங்க, அதை பத்தி நான் சொல்ல. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன இப்ப நடந்திருக்கு? ஸோ இந்த இடத்துல இந்த எஃப்இஜி நீ உன் கண்ணு முன்னாடி தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? வாட் இஸ் திஸ்? ஓகேவா? இந்த இடத்துல கீழே இருக்க எஃப்இஜி நீ இருக்கவே தேவையில்ல, அது பிரேக் அவே கேப்பா போயிடும். நான் இந்த எஃப்இஜி எனக்கு பிரைஸ் வரக்கூடாது. இப்போ நான் வரைகிற இந்த எஃப்இஜி பிரைஸ் வரக்கூடாது. இட்ஸ் பிரேக் அவே கேப். ஓகேவா? எஃப்இஜி கிளாஸ் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த எஃப்இஜி வரப்போகுது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ நீ லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ட்ரி போடலாம்ல. எந்த டைம் ஃப்ரேம்? 5 மினிட் தானே. 5 மினிட் ஐஆர் டு இஆர் பிளே எடுக்கலாமே. ஸோ யூ வாண்ட் டு மஸ்ட் வெயிட். எங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கண்ணு லிக்விடிட்டி தான் ஃபஸ்ட்டு தேடணும். ஓகே, இந்த லைன் நான் எடிட் பண்ணுறேன், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ வேர் இஸ் லிக்விடிட்டி? வேர் இங்கே ஒரு 3 கேன் ஃபார்மேஷன், இங்கே இருக்கு ஒரு லோ. இதை தாண்டி வேறு எதுவும் முக்கியமான ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ 2 லோஸ் இருக்கு. ப்ரைஸ் வெயிட் பண்ணி பார்க்குறோம். 5 மினிட்ல ப்ளே 5 மினிட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் இந்த எஃப்இஜியோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் நான் எப்போ எஃப்இஜி எடுத்தாலும் சரி, அது மிட் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப எனக்கு முக்கியம். இதான் மிட் பாயிண்ட், இங்கே தான் கிடக்கு. இந்த மற்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஐ வில் ரிமூவ் த அனதர் 0.5 தேவை, மற்ற எந்த லைனுமே எனக்கு தேவையில்லை. ஓகே, ஆஃப்டர் டேக்கிங் லிக்விடிட்டி திஸ் ப்ரைஸ் இந்த இடத்த உனக்கு என்ன பண்ணிருச்சு? ஆர்டர் ஃப்ளோவை டிஸ்கிரைப் பண்ண அப்படி ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன நடந்துச்சு? இஆர்எல் டேக் ஆயிருச்சு. ஸோ யூ கேன் யூஸ் தீஸ் எஃபிஜி. ஓகேவா? இந்த எஃபிஜி நீ யூஸ் பண்ணலாம். மேபி வந்ததுன்னா அது குறுக்க இந்த ஒரு சின்ன எஃபிஜி இருக்கு, கன்சிடர் பண்ணணும். ஓகே, ப்ரைஸ் வந்துருச்சு, இங்கே ரியாக்ஷன் கொடுக்குது. இப்போ நீ என்ட்ரி எடுக்கலாம்ல. இட்ஸ் 5 மினிட். ஆனால் எனக்கு 50% வரல. எனக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. ஓகே, இந்த எஃபிஜிக்கும் 50% வரல. மார்க்கெட் ஃபுல்லாக அக்ரெசிவ் மோட்ல இருக்குது. நான் 50% வரலாம், நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஸோ சாரி, அது எங்கே போனாலும் சரி ப்ரைஸ். ப்ரைஸ் இந்த ஒரு லோஸ் தட்டினா பரவாயில்ல. மேபி என் பேச்சு கேட்காம எவ்வளோ போகலாம்ப்பா. பட் ட்ரான் லிக்விடிட்டி தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ லோ எடுக்காமல் நான் என்னால் என்ன பண்ண முடியாது, ட்ரேட் எடுக்க முடியாது. அவ்வளோதான் கைஸ், நான் போயிட்டான், வரமாட்டான், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது மாதிரி நிலவரத்தில் ஜஸ்ட் கோ டு 1 hour நரேட்டிவ் டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ன ஃப்ளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேவா? கரெக்டாக ஒரு லோ பிடிச்சி வச்சுருந்தேன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 1 hour எஃபிஜி கிடக்குது. வந்தானா என்ட்ரி எடுக்கலான்னு தான் நானும் பார்க்குறேன். சரி, 5 மினிட் வச்சு ப்ளே பண்ணுவோம். ஏதாவது வந்தானா என்ட்ரி கிடைக்கும், பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துல தான் காத்திருந்து காத்திருந்து அவனு பழக்க போகுது. ஸோ போயிட்டான் அவ்வளோதான், தூக்கிட்டான். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து மூமெண்ட் எதுவுமே சரியா இல்லை. பட் இங்கே இருக்க 2 ஈக்குவல் லோஸ் கன்சிடர் அஸ் ஈக்குவல் லோஸ் அண்ட் தீஸ் எஃப்இஜி ரெஸ்பெக்டட். பட் நரேட்டிவ் ஃப்ளோவுக்கு வரலையே. நரேட்டிவ் ஃப்ளோவுக்கு வரல அப்படின்னா எப்படி என்ட்ரி எடுக்கிறது? நோ வே. ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி இங்கே இருக்கு. ஸோ ஓகே, ஸோ ட்ரான் லிக்விடிட்டி ஐ வில் கோ டு 1 hour.
ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சா? இல்ல ப்ரைஸ் ரீச் ஆகல. ஓகே, நவ் இங்க ஒரு எஃபிஜி இருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த எஃபிஜி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. கீழே ஒரு எஃபிஜி வேற ஏதாவது விட்டு வச்சிருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரில. ஸோ நான் அப்படி 5 மினிட்ஸ் நான் போய் பார்ப்பேன். ஏதோ ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. இங்க ஆல்சோ இங்க கண்ணுக்கு தெரியுது லிக்விடிட்டி. இட்ஸ் லிக்விடிட்டி. ஜஸ்ட் சி. இதையும் விட்டுட்டு போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரைஸ் லிக்விடிட்டி டேக் லிக்விடிட்டி டேக் பண்ணிடுச்சு. எஃபிஜி தொட்டோனி மேலே போகுது. ஓகே, ஆஃப்டர் திஸ் எங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்க இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம், பட் ஆனால் நான் 50% வரும்னு நான் எதிர்பார்ப்பேன். நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மார்க்கெட் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்க ஒரு எஃபிஜியை பார்த்துட்டு இந்த எஃபிஜி ஆர்எல்ஸ் இந்த எஃபிஜி ஏதோ ஒண்ணுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட்னா லிமிட் ஆர்டர் போடவே கூடாது. எப்படி மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத வச்சுதான் எடுக்கணும். ஸோ இது என்ன பிளே? அங்க ஹை இருக்கா? இது இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளே. அப்படிங்கும்போது இது பிரைமரி லிக்விடிட்டி, பிரைமரி ட்ரா வந்து இங்க தான். இது ஒரு ஷார்ட் டேர்ம்ல தட்டி இருக்குது, மைண்ட் இட். ஸோ யா, இங்க ரியாக்ஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் டேக் ட்ரேட். ஓகேவா? அதுவே ஸ்லோவில் எஸ்எல் வைக்கணும். இந்த இடத்துல அவ்வளோ பெரிய எஸ்எல் வந்து என்ன சொல்றது சரியானதாக இருக்காது. ஸோ அதனால நான் வந்து எஃபிஜி கேண்டில் கீழே வைப்பேன். ஓகேவா? அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வைப்பேன் தைரியமா. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல லோவில் வைப்பேன், இந்த எஃபிஜி ப்ரீவியஸ் எஃபிஜி கேண்டில் சேர்த்துட்டு. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது? ஸோ லைக்லி டு ட்ரா அடிச்சிச்சு. ஸோ ஓகேவா? ஆஃப்டர் ஹிட்டட் ஸோ அமைதியாக விட்டுருணும். ஆனால் இது எனக்கு இன்டர்மீடியட் டைம் லோவாக எனக்கு படல. ஏன்னா இந்த லோஸ் இது தட்டவே இல்லை. தட்டியிருந்தா பரவாயில்ல. பட் இது வரைக்கும் வைக்கலாம் அப்புறம்னா எஸ் அஃப்கோர்ஸ் வைக்கலாம். பட் இந்த லோவை தட்ட வாய்ப்பு இருக்கு. நான் எப்பயும் சொல்றேன், இந்த எஸ்எல்லை தட்டி இந்த லோவை தட்டினதுக்கு அப்புறம் மேலே போகதான் மோஸ்ட் ப்ராபபிள் சான்ஸ் இருக்கு. ஏன்னா எஃபிஜியோட 50% வரல. ஸோ ஆனால் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா இருக்குது அப்படின்னா அப்படியே கூட மேலே போகலாம். நான் சொல்றது என்னால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. சாரி. ஓகே, நான் என்ன சொன்னேன்? இந்த லோவை தட்டுவான் சொன்னா ஆல்வேஸ் யூஸ் ஐஆர்எல் டு இஆர்எல். ஓகேவா? இதாவது தட்டிக்கிறதுனா இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அதாவது உங்களோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். இது ஷார்ட் டேர்ம் தட்டி இன்டர்மீடியேட் எஃபிஜி ஒரு 50% வந்தானா இப்போ நீ இங்கே தான் ஒரிஜினல் ரியாக்ஷன் பார்க்கணும். இங்கே பாரு, இதுதான் உனக்கு கேண்டில். இது எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுது? இதை வந்து ஒரே கேண்டில் தூக்கி நிறுத்திட்டாங்க அப்படின்னா நீ ட்ரேட் எடுக்க போயிடலாம். இங்க என்ன பண்ணான்? ரெஸ்பெக்ட் பண்றான். ஓகேவா? நான் வந்து ஒன் சேனல்லே வச்சுக்கிறேன். ஓகே, ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஓகேவா? ஆர்டர் ஃப்ளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த எஃபிஜி ரியாக்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் புதுசாக எஃபிஜி கிரியேட் பண்ணால் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன எஃபிஜியோட 50% வந்துட்டான். இதுவும் ஷிஃப்ட் நடந்துருச்சு. ஸோ யூ வாண்ட் டு வெயிட். ஓகே, இங்கே எஃபிஜி கிரியேட் பண்ணியிருக்கான். எங்கே ப்ரோ என்ட்ரி போகிறது? அக்ரெசிவாக இருந்தால் எங்கேயுமே என்ட்ரி போக முடியாது. திரும்பி இங்கே ஒரு எஃபிஜி கிரியேட் பண்ணிட்டான். ஓகே, இங்கே எந்த எஃபிஜியும் இல்லை. ப்ரைஸ் என்ன சொல்கிறதாக எதுவுமே மதிக்கல. எந்த எஃபிஜிக்குமே வரல. எல்லாமே கேப் விட்டான், பாட்டுக்கு போயிட்டான். ஃபுல்லி இம்பேலன்ஸ். இந்த எஃபிஜி வந்திருக்கான். இந்த எஃபிஜியில் இருந்து தான் போவானா அப்படின்னா இல்லை, அவன் இன்னும் இஆர்எலுக்கே போகல. இஆர்எல்ல பக்கத்தில் வச்சுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அல்கோஸ் போக வேண்டிய ட்ரா இது. ஓகேவா? ட்ராவை விட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் வருதுன்னா எதை அவன் யோசிப்பான்? ஜஸ்ட் திங்க். ஓகேவா? ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா நான் இப்படி ப்ரீமியம் யூஸ் பண்ணுற ஒன்று போட்டுக்குவேன். ஓகே, எனக்கு 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 வந்து வர வேண்டிய எஃபிஜி
இது வந்தா நல்லா இருக்கும். இது வந்தா நல்லா இருக்கும். ஆர்எல்ஸ் இதுல போனாலும் போனதுதான். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு ரூல் இருக்கு. அந்த ரூல கொண்டு வரேன். ஸோ மார்க்கெட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி பக்கத்துல இருக்கு அப்படிங்கும்போது, ஓகேவா? ரீச் ஆக வேண்டிய லிக்விடிட்டி ஜோனுக்கு இருக்கு. ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, லைக்லி டூ பக்கத்துல இருக்க பிடிஐ ரெஸ்பெக்ட் பண்ணி ஈஸியா டார்கெட் அடிச்சுட்டு போயிரும். ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிடிஆரை எப்படி லைவ் மார்க்கெட்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். ஸோ லைக்லி இந்த எஃப்இஜி தான். எனக்கு மோஸ்ட் ப்ராபப்லி நான் இந்த எஃப்இஜி சூஸ் பண்ணுவேன். வை? பிகாஸ் ஈக்குலிபிரியத்துக்கு கொஞ்சோண்டு மேல இருக்கு. ஓகேவா? பட் ஆனா இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ண மோஸ்ட் ப்ராபபிள் சான்ஸ் இருக்கு. ஈக்குலிபிரியத்துக்கு கீழே இருக்கு. யா சொல்லணும்னா ஓகேவா? இதுல இருந்து போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து ஈக்குலிபிரியத்துக்கு கொஞ்சோண்டு மேல தான் இருக்கு. ஸோ லைக்லி டு இன்வெர்ஸ் தட் ஸ்டீம்ல இருக்க ஒரு எஃப்இஜியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அலைன் வித் பிளாக். ஓகேவா? இட்ஸ் பிளாக். இது கொஞ்சம் ஹையர் டைம் 50 மினிட்லாம் போய் பார்த்தா இது அப்படியே ஆர்டர் பிளாக்காக தான் தெரியும். ஸோ தென் ஓகே, ஆர்டர் ஃப்ளோ ஆர்டர் திஸ் இது வந்து சுவிட்ச் ஆகணும். சுவிட்ச் ஆகாமல் எந்த ஒரு முடிவுக்கும் போகக்கூடாது. ஸோ நல்ல கேண்டிலாலே சுவிட்ச் ஆனா ஸோ ஓகேவா? வி வாண்ட் அ கேப் டு என்டர், பட் கேப். ஸோ எங்கே ப்ரோ என்ட்ரி ஆகுது? இந்த இடத்துல நீங்கள் எங்கே என்ட்ரி ஆனாலும் எஸ்எல் இங்கே லோவில் வைக்கணும். ஆகிற கதையா? இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னோண்டு கேப் கொடுத்தான் அப்படின்னா இங்கே என்ட்ரி ஆகிடலாம் நான் பார்க்குறேன். வந்தான். வந்தானா சூப்பர் ப்ரோ. நீங்கள் இந்த எஃப்இஜி உனக்கு இங்கே கொடுத்தான் லைவ் மார்க்கெட்லேயே. இங்கே கொடுத்த உடனே இங்கே என்ட்ரியும் கொடுத்துட்டான். அவ்வளோதான் லாங் பொசிஷனு. இந்த எஃப்இஜி கேண்டில் கீழே போட்டு லோ இந்த லோவில் வைக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த பாடியில் வைக்கலாம். ரெண்டும் ஓகே, ரெண்டும் எனேபிள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான். ஃபஸ்ட்டு நான் லோலியே வச்சு காட்டுறேன்ப்பா. ஓகேவா? 2.5 2.5 ஆர்ஆர். ஓகேவா? ஸோ தென் ப்ரைஸ் அதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்டை நான் கண்டுக்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என்ட்ரி போட்டோம் அப்படின்னா கண்டுக்க கூடாது மூமெண்ட்டை. அடிச்சான் பார். என்ன அடிச்சான்? எஸ்எல் அடிச்சான். என்ன டைம் 12:30 போயிட்டு எஸ்எல். ரைட்டு. ஓகேவா? ஒய் இதை லிக்விடிட்டியா மார்க்கெட் கன்சிடர் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிருச்சு? லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணிருச்சு. ஸோ வெயிட், எஸ்எல் அடிக்காத சகஜம் தான். ஸோ திரும்பி எஸ்எல் அடிச்சிருச்சு, என்ட்ரி எடுக்கக்கூடாதா ப்ரோ அப்படின்னா எஸ்எல் தூக்கி வரமா போட்டுட்டு அடுத்த என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு யோசிக்கணும். ஓகே, ஆர்டர் ஃப்ளோ ரிட்டர்ன் திரும்பி நீ அதுக்காக ப்ரோ எஸ்எல் அடிச்சிச்சு நான் டேரக்ஷன் மாதிரி செல் அடிக்கிறேன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஓகேவா? அது ஸ்டாப் ஹண்ட். ஓகேவா? ரிட்டர்ன் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் தான் யோசிக்கணும். இப்போ ஆர்டர் இப்போ வந்து இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருக்கும் எது ட்ரா ஆன் லிக்விடிட்டி எது ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படின்ட்டு. ப்ரைஸ் டிடன்ட் ரெஸ்பெக்ட். ஓகே, நான் திரும்பி இது என்ன பண்ணியிருக்கு? இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன், பட் இல்லை, கொஞ்சோண்டு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்பி கீழே போயிடுச்சு. ஸோ நவ் வாண்ட் டு வெயிட். ப்ரைஸ் லைக்லி இந்த ஒரு லிக்விட் எடுக்க தான் போகுதா? இந்த ரிஜெக்ஷன் எதுவும் மேபி ரெஸ்பெக்ட் பண்ணலாம், பார்ப்போம். ஓகே, இந்த ரிஜெக்ஷன் பட் லிக்விடிட்டியாக தான் நான் யோசிச்சு வைப்பேன். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி இதை லிக்விடிட்டியாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் ஆனால் ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து போயிட்டு இருக்கான் டெஃபினெட்லி. ஓகே, வாட் யூ ஹாவ் ஆர்டர் ஃப்ளோ ஸ்விட்ச். ஓகேவா? ஒரு கேண்டில் இருக்கு, கிரீன் கேண்டில். ஸோ இதை ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறமே ஸோ மார்க்கெட் மேலே தான் போகும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இஃப் யூ ஹாவ் அ பிக் கேப், மார்க்கெட் அக்ரெசிவாக இருந்தால் இதுக்கு வரமாட்டான். இது வர வாய்ப்புகள் குறைவு. நானா இப்போ சொல்றேன்னா அடுத்த வந்துட்டு போவான். எக்ஸ் போயிட்டானா? போயிட்டான். ஓகே, ஸோ நான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஹிட் ஆயிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே ஒரு ட்ரேட், அப்புறம் இங்கே ஒரு எஸ்எல். ஸோ இது எத்தனை ஆர்ஆர்? 1.18. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம்.
என்ட்ரி எடுத்திருந்தலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ட்ரா அண்ட் லிக்விட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஹவு டு ஃபைண்ட் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி.